ரோகன் என்ற ஒரு மெஜிஷியன் ஒரு உயிரை பணயம் வைக்கும் எஸ்கேப் மேஜிக் செய்ய நினைத்தார். ஆனால் அவர் கடலில் குதித்த உடனேயே சங்கிலியின் சாவி தவறி கடலுக்குள் விழுந்துவிட்டது. கனமான சங்கிலிகளால் கட்டப்பட்டதால் அவர் நேராக கடலின் அடிக்கு இழுக்கப்பட்டார். தன் காலில் மறைத்து வைத்திருந்த சாவியை எடுக்க முயன்ற போதுதான் அது காணாமல் போனதை உணர்ந்தார். சுற்றிலும் தேடினார். ஆனால் அடியில் கூழாங்கற்கள் நிறைந்திருந்ததால் சாவியை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. நிலைமை மோசமாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அதிக எடை காரணமாக அவரால் மேலே நீந்தவும் முடியவில்லை. மேலே அவரது உதவியாளர் மாயா நேரத்தை பார்த்தபோது 30 நிமிடங்கள் கடந்துவிட்டன. தண்ணீருக்கும் அடையில் ஏதோ தவறு நடந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். உடனடியாக அவள் படகின் மறுபுறத்திலிருந்து கடலில் குனித்தாள். மயக்கம் அடையும் நிலையில் இருந்த ரோகனை கண்டுபிடித்து தன் சுவாசத்தை கொடுத்தாள். அதிர்ஷ்டவசமாக சில நொடிகளில் அந்த சாவியையும் அவள் கண்டுபிடித்து விட்டாள். ரோகன் அதை வாங்கி சங்கிலிகளை திறந்து வேகமாக நீந்தி மேலே வந்தான். அவன் தண்ணீரில் இருந்து வெளியே வந்த போது பார்வையாளர்கள் மேஜிக் வெற்றிகரமாக முடிந்ததாக நினைத்தார்கள். ஆனால் மாயா மறுபுறமாகவே கரையேறினாள். அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா?